வெல்கம் டு ஜியா ஃபுட் காம்பி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவோ செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து லிக்விட் எக் பரோட்டா. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லிக்விட் எக் பரோட்டா பண்ணுறதுக்கு நம்ம கேரட், வெங்காயம், கேப்சிகம், கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க. கேரட்டை மட்டும் லேசாக ஸ்டீம் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதிலே நம்ம பொடியாக வெட்டி வச்ச பூண்டு, இஞ்சி இதை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அதிலே 2 பச்சை மிளகாய் இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். அந்த எரிப்பெல்லாம் இந்த ஆயிலில் இறங்கட்டும். அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன் போட்டுடலாம். போட்டு வதக்கலாம். இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், கொஞ்சம் அப்படி லைட்டாக வதங்கினா போதும். அதிலே நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச கேரட்டு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் போட்டுருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு நம்ம முட்டையை அப்படி விட்டுடலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம், அப்படி மேலே லைட்டாக கிண்டுங்க. அது எல்லா இடமும் அது வேகட்டும். இப்படி லைட்டாக உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அப்படி கிண்ட வேண்டாம், கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இனிமேல் இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்படி உடச்சி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட் இப்படி துண்டு துண்டாகவே வெட்டி போடுங்க, துருவெல்லாம் வேண்டாம். அப்புறம் அது இப்படி ரொம்ப சேர்ந்து வந்துடும். இதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகணுன்னா நம்ம இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் மாவு வேணும். நீங்கள் ஃபுல்லாக மைதா மாவும் அல்லது கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1 கப் பால், 1/2 கப் தண்ணி, 1 முட்டை, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 2 பிஞ்ச் சுகர், எல்லாம் சேர்த்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். அரைச்சோன்னா அதை நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த எக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது ஆறினோடனே நம்ம அதில் மொசரல்லா சீஸ் போட்டுடலாம். அப்புறம் அதுக்கு மேலே வெட்டி வச்சுருந்தோம் கொத்தமல்லி கீரை. இது மிக்ஸ் பண்ணிடலாம். சீஸ் வந்து அது ஆறினோடனே போடுறோம், இல்லைன்னா அது மெல்ட் ஆகிரும். அதனால தான் அது ஆற வச்ச பிறகு அது போடுறோம். நான்ஸ்டிக் பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் இப்படி சென்டரில் விடுவோம். ஒரு 1.5 கரண்டி விட்டுட்டு அதை அப்படி லைட்டாக அப்படி சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஈக்குவலாக வர மாதிரி. அது ஒரு சைடு வெந்த உடனே நம்ம லேசாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படி 2 சைடும் நல்லா வெந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை இப்படி இதில் வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கோங்க. இதில் ஹாஃப் போர்ஷனில் வைக்கணும். நம்ம அதை 2ஆக மடிக்க போகிறோம்.
இது இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். அந்த ஈக்குவலாக வர்ற மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி ஒட்டலைன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மைதா மாவை லைஸாக இதில் போட்டு ஒட்டிக்கோங்க. இது ஒட்டிடும். அப்படி ஒட்டலைன்னா இதுக்கு மேலே நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி லேசாக திருப்பி திருப்பி போட்டு பிஞ்சிராமல் பிய்யாமல் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டான லிக்விட் எக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு சாஸ்க்குள்ளே வச்சு சூடாக சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.